கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தையோடு இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கைக்குள் நீங்க இருப்பதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனை அவர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா நீங்க கர்த்தருடைய கைக்குள்ள இருக்கிறீங்க. பிரச்சனை எப்போதும் அவருக்கு தெரியும். அதனால தான் சொல்றார், ஏசாயா 49:16 வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இவ்வளவு அழகான வார்த்தை. இதோ, அப்ப ஏதோ ஸ்திரீயானவள் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாடோ, அவர்கள் மறந்தாலும் கர்த்தராகிய நான் உன்னை மறப்பதில்லை. நமக்கு எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். யாரு மறந்தாலும், சகோதரர் மறக்கலாம், உறவுகள் மறக்கலாம், மாமன் மறக்கலாம், மச்சான் மறக்கலாம், அல்லது சித்தப்பா மறக்கலாம், சித்தி மறக்க, யார் வேணாலும் மறக்கலாங்க. பெத்த தாய் தாப்பனை கூட மறக்கலாம். கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். கர்த்தர் உங்களை உள்ளங்கையில வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் உங்க பிரச்சனை எதுன்னு, அவருக்கு தெரியும் உங்க பாடுகள் எதுன்னு. உங்க சபையில குழப்பமா, அது அவருக்கு தெரியும். நீங்க இதுவரையில பழிவாங்கப்பட்டீங்களா, அதுவும் அவருக்கு தெரியும். தாவீது எவ்வளவு ஒதுக்கப்பட்டான், யோசேப்பு பாருங்க எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டான், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு சிறைச்சாலைக்குள் இருந்தானே. அப்போ அது அவருக்கு தெரியுமே. அதனால உள்ளங்கையில வைத்தவர். வேலை வந்தது, அப்படி தூக்கினார். நான் சொல்றேன், இது வேலை. கர்த்தர் உங்களை உயர்த்துகிற வேலை. உங்களுக்கான உயர்வு உங்களை தேடி வந்திருக்கிறது. யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா உங்க பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கிற கர்த்தர் உள்ளங்கையில இருந்து உங்களை பார்க்கிறார். அவருக்கு கைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அவருக்கு கைக்குள்ள நீங்க இருக்கிறத பார்க்கிறார். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவருக்கு கைக்குள்ள இருக்கிறோம், அவருக்குள்ள இருக்கிறோம், அவர் பார்த்து கொள்ளுவார். நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கும்போது அவர் பார்த்து கொள்ளுவாரே. நீங்க ஏன் பயப்படுறீங்க? பயப்படாத. இந்த நாள் நல்ல நாள். இன்னைக்கு பயப்படாதுங்க. உங்க பிரச்சனை அவர் பார்த்துக்கிட்டார். உங்களுக்கு நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. எவ்வளவு அழகான வார்த்தை. எந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் தூக்கி விடுவார். நீங்க மகிழ்ச்சியாய் எல்லாவற்றிலும் வெற்றி கொண்டாடுவீர்கள். இது வெற்றியின் நாள். இன்றைய நாள் வெற்றியின் நாளாய் கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார். எங்கள் நல்ல தகப்பனே, அப்படி ஆண்டவர் இதை வெற்றியின் நாளாய் எங்களுக்கு கொடுத்து, ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்து நன்மைச்சவன் நல்ல பிதாவே. ஆமென்.